நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இந்த லேண்ட் இனிமே நம்ம கைக்கு தான். நீ இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ. சின்னதா ஒரு மனக்கசப்பு வந்தாலே முகத்திலயும் முழிக்க மாட்டேன்னு உறவை முடிச்சுக்கிற இந்த உலகத்துல நீ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்க. லட்சுமி, இவ தேன் அடிச்சத மறந்துருப்பான்னு நினைக்கிற. லட்சுமி பாத்தியா, திரும்பி பார்த்தாளா? அப்ப என்ன அர்த்தம்? ஏமா எதுக்கு பிரச்சனை? நம்ம லாயர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டே பண்ணிடலாம். என்னது பவர் ஆஃப் அட்டானியா? அப்படியெல்லாம் எதுவும் எழுதி கொடுத்துறாதீங்க. இல்லங்க, கேட்டு வந்திருக்கிறவங்க நமக்கு வேண்டியவங்க, தெரிஞ்சவங்க. யாரா இருந்தாலும் கொடுக்காதீங்க. நாளைக்கு லாயர் வந்து உங்ககிட்ட விசாரிப்பாங்கல்ல, லாயருக்கு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்கமா சொல்லிட்டு போ. அப்ப நீ என்ன பண்ண போறன்னு எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்கல்ல. என்ன மாமா யோசிக்கிறீங்க? உங்களோட எல்லா கேஸையும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்களா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த ஊர்ல நம்ம கிட்ட யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அப்புறம் பஞ்சாயத்தை தாண்டி கோர்ட்டு கேஸ்னு எதுக்கும் போக மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு லாயர்லாம்? அது இந்த உயிர் எழுதுறது, ரெஜிஸ்டர் பண்றது, இந்த மாதிரி சட்ட ரீதியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு லாயர் தேவை இல்லையா? அதான். ஓஹோ, அப்போ அவங்க ஆள், ஐ மீன் கேரக்டர் எப்படி? அவங்க ரொம்ப நல்லவங்க, நிறைய படிச்சிருக்காங்க. பெரிய பெரிய கேஸ் எல்லாம் அவங்க கிட்ட தான் வரும். ஐயோ, நான் கேரக்டர் கேட்டேன். ஆள் எப்படி? கை சுத்தமா, பணத்தாசை இருக்கா, அப்படி இப்படின்னு ஏதாவது? அவங்க ரொம்ப நல்லவங்க தான். ஆனா காசை கண்ணில் பார்த்தாதான் கேஸையே கையில எடுப்பாங்க. ஆனா எங்க விஷயத்துல அப்படி இல்லவே இல்லை. அவங்கள படிக்க வச்சதே எங்க அப்பா தான். அந்த விசுவாசம் அவங்க கிட்ட நிச்சயமா இருக்கும்ல. மாமா, வாலட்சுமி, மது நம்ம லாயரை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தா, வேற ஒண்ணும் இல்ல. ஓ சரி. ஆமா. என்ன மது, என்ன விசாரிச்சிட்டு இருந்த? சும்மா ஜெனரலா தான். ஓ அப்படியா? மது, உனக்கு ஏதாவது லாயர் தேவைன்னா சொல்லு. நோனோ, நான் இங்க இருக்க போறது கொஞ்ச நாள் தான். ஏதாவது உதவி தேவைப்பட்டா என் கம்பெனி சப்போர்ட் பண்ண போகுது. ஓ இல்ல, அப்புறம் எதுக்கு விசாரிச்சிட்டு இருக்க? அவங்க திறமை எனக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த குடும்பத்துக்கு விசுவாசமா இருப்பாங்களான்னு மட்டும்தான் எனக்கு தெரியணும். அப்பதானே நாளைக்கு பவர் ஆஃப் அட்டார்னி மேட்டர்ல லாயர் சொல்றத நீங்க முழுசா நம்புவீங்க. விசுவாசம் இல்லாத ஆள் சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. மது, கிராமத்துல டேலண்டட் அட்வொகேட்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? மது, கவலைப்படாத. அவங்கள யாருமே வேலைக்கு வாங்க முடியாது. உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. நாளைக்கு நீ சொல்ற விஷயத்துல எந்த வில்லங்கமும் இல்லைன்னு அவங்க மட்டும் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நானே உனக்கு கேள்வி கேட்க மாட்டேன். ஓகே? தேங்க்யூ. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வரட்டுமா? குட் நைட். பாய். வாங்க. லட்சுமி மாமா, நம்ம லாயரை பத்தி நான் பெருமையா தானே சொன்னேன். நான் சொன்னதுல எதுவும் தப்பு இல்லையே? அப்பெல்லாம் எதுவும் இல்ல மாமா. சரி மாமா, நான் அமர கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறேன். நீ போமா. தூக்கம் வந்துருச்சா? வாங்க வாங்க வாங்க. படுக்கலாமா? அப்படி என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க இவங்க? சரி, எதுவா இருந்தாலும் லட்சுமி முன்னாடி தானே பேசிக்கிட்டாங்க. அவ பாத்துக்குவா. பாப்போம் என்ன நடக்குது. கேட்ச் கேட்ச். பால் அந்த பக்கம் போயிடுச்சா? கேட்ச். அர்ஜுன், தண்ணில விளையாடி உன் அம்மா கிட்ட அடி வாங்க போற பாரு. அமரே, இப்ப நீ போடுறியா? கண்ணு சொன்னா கேளு. வேண்டாம், இந்தா இத வச்சு விளையாடுறியா? இந்த லட்சுமி தனியா விளையாடிட்டு இருந்தா, அதான் கூட்டிட்டு வந்தேன். அக்கா கூட்டிட்டு வர சொன்னாங்களா? இல்ல 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 இல்ல. என்னம்மா, அர்ஜுன் வேற அமர் வேறையாம்மா? அவதான் எப்ப பார்த்தாலும் ஏன் புள்ளன்னு தூக்கிட்டு ஓடி போயிடுறா. நாமெல்லாம் ஒரே குடும்பம், எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானம்மா.
லட்சுமி, சில நேரத்துல புத்தி கெட்டு போய் நான் உன்னை கூட குறை சொல்லியிருக்கேம்மா. அப்பெல்லாம் உன்னை புரிஞ்சிக்கல. யோசிச்சு பார்த்தா ஏன் பொண்ணை விட இந்த வீட்டுல உனக்கு தாம்மா மரியாதை கொடுக்கணும். அதான நியாயம். அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் ஒன்றும் பெருசா தியாகம்லாம் பண்ணலையே. அப்படி சொல்றது உன் பெரிய மனசு. எல்லா விஷயத்திலயும் உஷாரா இருக்கிற நீயே. ஏம்மா அந்த மதுமிதா விஷயத்துல அமைதியா இருக்க? எனக்கு புரியவே இல்லம்மா. ஏன் மதுக்கு என்னாச்சு? என்னாச்சா? வந்ததுல இருந்து அவ ஆட்டம் தாங்க முடியலையே. இந்த கிராமத்துக்கு நல்லது பண்றேன்னு வந்தவ நைஸா நம்ம சொத்தோட பவர் எழுதி கேக்குறாள. அது எல்லாத்தையும் மாமா பார்த்துப்பாரு. என்னத்தா பார்த்தாரு? எனக்கு என்னமோ அவ காட்டின இடத்துல எல்லாம் இவரு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரோன்னு தோணுது லட்சுமி. அது எப்படிமா நடக்கும்? நாளைக்கு லாயர் வரணும். அவங்க படிச்சு பார்த்துட்டு எது சரி எது தப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும்ல. இதுக்கெல்லாம் லாயர் வரைக்கும் போகணுங்கிற அவசியம் இல்லம்மா. நீயே அழுத்தமா ஒரே ஒரு வார்த்தை, அதுல ஏதோ வில்லங்கம் இருக்குமாமா அப்படின்னு சொல்லியிருந்தா சம்மந்தி வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. நீ ஏமா அமைதியா இருந்துட்ட? அம்மா நம்ம தெரியாம எதுவுமே சொல்ல முடியாதுமா. இப்ப மதுவும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டால. இங்க பாரு, இந்த சால்ஜாப்பெல்லாம் சொல்லாத. உன் மனசை தொட்டு சொல்லு. நீ அவளை முழுசா நம்புற? நீ நம்பலன்னு எனக்கு தெரியும். நீதாம்மா இந்த வீட்டுக்கு குலசாமி மாதிரி. நீ ஏன் எங்களை கைவிட்டாதம்மா? பாத்துக்க லட்சுமி, நான் வரேன். என்ன டே அமர்ச்செல்லாம் மேலவா உனக்கு இருக்கு, வச்சுக்கிறேன். இங்க பாரு, பாட்டி குடிச்சிருவேண்டா. இங்க பாரு. டேய் அர்ஜுன், அம்மா கிட்ட வாடா. வாடா. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏன் புள்ளிய எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டியா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இருந்தாப்ல இருந்து உனக்கு என்னடி ஆச்சு? இந்த கேள்வியே நான் உன்கிட்ட கேட்கணும். என் புள்ள அவகிட்ட இருக்கட்டும்ங்கற, இந்த குடும்பத்தை நீதான் காப்பாத்தணும்னு சொல்ற. நீ என்ன பத்தியா இல்ல அவளை பத்தியா? நான் லட்சுமி கிட்ட பேசிட்டு இருந்தத கேட்டுட்டியாக்கும். நானா கேக்கல, நீங்க கேட்டது தானா என் காதுல விழுந்துச்சு. நீ ஒரு அவசர குடுக்கடி. நீ பெரிய அமைதி குடுக்கையாக்கும். அறிவு கெட்டவள, சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறம் பொங்கு. கேட்ட வரைக்கும் போதுமா? போதும் போதும், என்னால விடு. இனிமே என் வழிய நானே பாத்துக்கிறேன். இந்த வீட்ல உன்னை விட்டா ஒருத்தரும் சப்போர்ட் கிடையாதுன்னு பார்த்தேன். இப்ப நீயும் இல்ல. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்படியே நறுக்கு தலையில கொட்டுற பாரு. லட்சுமி உள்ளூர் பிடாரி, மதுமிதா ஒண்ட வந்த பிடாரி. ஒண்ட வந்த பிடாரிய உள்ளூர் பிடாரிய வச்சு தானே ஓட்டணும். அதுக்கு தாண்டி அச்சாரம் போட்டிருக்கேன். என்ன அடியே, வந்திருக்கிற வனதேவதை லேசு பட்டாளா தெரியல. லட்சுமியாவது நம்மள வாழ விடுவா. ஆனா அவ எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு முழுங்கிட்டு போயிடுவாடி. ஐயோ, என்னம்மா நீ தினசு தினசா பயமுறுத்துறியே? ஆமாண்டி, அவ கண்ட பேப்பரையும் நீட்டி காட்டி மொத்த சொத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிட்டானா அப்புறம் நம்ம என்னடி பண்ணுவோம்? ஐயோ, அப்படி எல்லாம் நடக்குமாமா? இந்த வீட்ல இருக்கிற மக்கங்கள்ல நாம ஏதாவது சொன்னா கேட்கவா போகுதுங்க. அதான் லட்சுமிய ஒரு வார்த்தை பாராட்டி வச்சேன். ஆனா அம்மா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நீ பயப்படுற அளவுக்குலாம் அவ ஒண்ணும் புத்திசாலி இல்ல. என்ன ஏதோ மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலுக்கு மினுக்குன்னு குளிக்கிட்டு இருக்கா, அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரி இல்லடி அவ. 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. அதாண்டி பயமா இருக்கு. ஓஹோ, 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ இப்படிதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு சுத்தினியாமா? ஐயோ, மக்கு மக்கு மக்கு. லட்சுமி கூட சண்டை போடுறதுக்கு இது நேரம் இல்லடி. அப்படி நாம சண்டை போட்டோம்னா அது அவளுக்கு சாதகமா போயிடும். இங்க பாரு, லட்சுமிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு முதல்ல அவளை விரட்டி அடிக்கணும். நேரம் கிடைக்கும் போது அப்படியே ஒரு ஓரமா சின்னதா ஒரு குழிய தோண்டி வச்சோம்னா மதுமிதா மூட்டைய கட்டினதும் லட்சுமிய அந்த குழியில தள்ளி மூடிட வேண்டியதுதான். இது பார், நீ ரொம்ப சிரமப்படுத்தாத. நான் உன்னை நம்புறேன். இது போதுண்டி என் செல்லவே. இப்போதைக்கு லட்சுமிய நீ ஒண்ணு சொல்லிராத. நம்ம கவனம் முழுக்க அந்த மது மேலேயே இருக்கணும். அவ்வளவுதானே? இனிமே நான் அவளை வாட்ச் பண்ணிக்கிறேன். இரு இரு தேனு, அப்படியே அந்த லட்சுமி கிட்ட கொஞ்ச நாளைக்கு. என்னது? இல்லடி, கொஞ்ச நாளைக்கு தான். சரி சரி,
ஆனா நான் அவளையும் சும்மா விட மாட்டேன். ம், போய் போய் அவகிட்ட போய் பேச சொல்ற. வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லாருக்கும் வைக்கலாமா? வணக்கம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. அன்னைக்கு நீங்க போன்ல சொன்னது சரியா புரியல. அதான் இப்ப நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படி தோண வச்ச கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இப்ப எதுக்கு திடீர்னு உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டானி? அதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்துச்சு? வாமா வாமா. ஹாய். வாடி அம்மா, வாடி வா. எங்க வாய் அடக்கிடலாம். லாயர் கிட்ட உன் பப்பு வேகுமா? யார் இவங்க? ஐ மதுமிதா, ஃபீல்ட் ஆஃபீஸர், கிரீன் பிளான் ப்ராஜெக்ட். ஓ, நீங்க தானே அது? ம். அந்த ப்ராஜெக்ட பத்தி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஆ, ம். இதுல எல்லாமே இருக்கு, படிங்க. நமக்கு தான் இந்த விஷயம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வக்கீலுக்காவது ஏதாவது புரியுதான்னு பாப்போம். நீ ஏண்டி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அவங்க பாத்துப்பாங்க எல்லாம். வந்த நாள்ல இருந்து அவ சொல்லிட்டு தான் இருக்கா. உங்களுக்கு எல்லாம் தான் புரியல. அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அத்தை? ஆ? ஆ, எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. கிராமத்துக்கு அவ நல்லது செய்ய வந்திருக்கா. என்ன நல்லது? அது அதான் வக்கீலம்மா வந்திருக்காங்கல்ல, பேசுறாங்கல்ல, கேட்டுக்கோ. என்ன வைக்கலாமா? படிச்சுட்டு ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? கொடுங்க. வக்கீலம்மா, அந்த பொண்ணு யாரோ எவரோ இல்ல, என் தம்பி பொண்ணுதான். ஓ, அப்படியா? ஆமா, எங்களுக்கே இப்பதான் தெரியும். இங்க பாருங்க, நான் இந்த குடும்பத்துல ஒருத்தங்கிறதுக்காக என் மேல சாஃப்ட் கார்னர்ல வேண்டாம். as per the rules என்னவோ அதை மட்டும் செய்யுங்க. இந்த பவர் ஆஃப் அட்டானிக்கு இப்ப திடீர்னு என்ன அவசியம் வந்துச்சு? அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வில்லேஜ எங்க கம்பெனி அடாப்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஹெட் ஆஃபீஸ்ல சம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுபடி இந்த கிராமத்துல 70% லேண்டுக்கு பவர் ஆஃப் அட்டானி சப்மிட் பண்ணியே ஆகணும். அதை நான் ஜெனரலா தான் சொன்னேன். அங்கிள் தான் இந்த ஊர்ல 90% லேண்டே நம்மளோட தான், நானே தரேன்னு சொன்னாரு. இதுல சில பேருக்கு டவுட், சில பேருக்கு கன்ஃபியூஷன், சில பேருக்கு ஃபியர் கூட இருக்கு. as a lawyer இத படிச்சதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இதுல கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடலாம். இட்ஸ் வெரி கிளியர். நம்ம கையெழுத்து போடலான்னு சொல்லியாச்சுமா, சந்தோஷம் தானே? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க தான் எல்லாம் பயந்துட்டு இருந்தீங்க. மேடம், அதுல என்ன எழுதிருக்கு? இல்ல, நீங்க தான் பவர் ஆஃப் அட்டானி எதுக்குன்னு போன்ல கேட்டீங்க. இப்போ நீங்களே கிளியரா இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி கேளு லட்சுமி. இதுல ஏதோ உள்குத்து இருக்கும் போல இருக்கு. சொல்றேம்மா, ஒரு சொத்தோட உரிமையாளர் அந்த சொத்தை விற்கவும் வாடகைக்கு விடவும் அதுல இருந்து வர பலனை அனுபவிக்கவும் எல்லா உரிமையையும் தான் தேர்ந்தெடுக்கிற ஒருத்தருக்கு சட்டப்படி எழுதி கொடுக்கிற பத்திரம். இந்த
இந்த பத்திரத்துல அவங்க உங்க கிராமத்துக்கு செஞ்சு தர போற வசதிக்கு உங்க அனுமதி கேட்டுதான் எழுதியிருக்கு. அதனாலதான் நீங்க தாராளமா எல்லாரும் கையெழுத்து போடலான்னு சொல்றேன். இன்னொரு விஷயம், லீகலா பவர் ஆஃப் அட்டார்னிய எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். லட்சுமி, இன்னும் வேற ஏதாவது கேட்கணுமாமா? இல்ல மாமா, அதான் லாயரே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? அப்ப நாளைக்கே பத்திரப்பதிவு பண்ணிடலாம். மது, நீ வந்த வேலையை சீக்கிரமா முடி. தேங்க்யூ அங்கிள். சரி, அப்ப நான் வரேங்கய்யா. சரி, வைக்கலாம். வரேம்மா. வாங்க. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ so மச். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா சீக்கிரமா பஜ்ஜி ரெடி பண்ணுங்கம்மா, பசிக்குது. நீ வாடா. என்ன இது, நாம எதிர்பார்த்த மாதிரியே நடக்கலையே. உள்குத்துனா என்ன? அடுத்தவன் கண்ணுக்கு தெரியாம வைக்கிற ஆப்பு தான். ஓஹோ, அப்படின்னா நான் வைக்கிற ஆப்பு உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும். சரி, பஜ்ஜி ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4 பஜ்ஜி ரூமுக்கு கொண்டு வந்துடுறீங்களா? பாய். இவ பயங்கரமான தில்லாலங்குடி ஃப்ராடு தான். ஐயோ, யார்கிட்ட சொல்லி புரிய வைக்க? அவங்க ரொம்ப நல்லவங்க. அப்போ நீ கெட்டவளா? அப்படி ஒரு சூழ்நிலையை நீ தானே உருவாக்கிட்ட. தன் மேல தப்பே இல்லைன்னு மத்தவங்க பரிதாபத்தை சம்பாதிக்க மனுஷன் கண்டுபிடிச்ச வார்த்தை தான் சந்தர்ப்பம், சூழ்நிலை, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரா. உண்மை என்னன்னா, தனக்கு சாதகமா இருக்க பக்கம் சாயதான் மனுஷனோட மனசு ஆசைப்படும். நல்லவன் கெட்டவங்கிறது எல்லாமே ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கைய சமூகம் செய்யற விமர்சனம். இந்த விமர்சனத்துக்கு பயந்தா உன் வாழ்க்கைய உனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்நாளுக்குள்ள சந்தோஷமா வாழவே முடியாது. என்ன சொல்ல வர? எனக்கு செஞ்ச உதவிக்காக நீ குற்ற உணர்வு அடைய வேண்டாங்கிற. பெரிய பிரச்சனையில நான் சிக்கியிருக்கேன். இல்லனா நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இந்த குற்ற உணர்வு காலம் முழுக்க என் மனசுல இருக்கதா செய்யும். Thank God. உனக்கு பண பிரச்சனை மட்டும் இல்லைன்னா நான் கொலைகாரியா ஆயிருப்பேன். லாயர், நான் சொல்வதெல்லாம் உண்மை. கொலை பண்ணிட்டு உன்ன மாதிரி குற்ற உணர்வோடலாம் தெரிய மாட்டேன். என் முன்னேற்றத்துக்கு தடையா இருந்த ஒரு விஷயத்தையும் நானே எப்படி சமாளிச்சேன்னு பெருமையா நினைச்சுப்பேன். இப்ப நீங்க போலாம். ஒரு நிமிஷம். திடீர்னு உனக்கு ஒரு நாள் ஞானோதயம் பிறந்து நாட்டம்மா கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்கு தான் இந்த வார்னிங். பணம் கொடுத்தேன், நீ ஒரு பொய் சொன்ன, அதோட இந்த டீல் ஓவர். நடுவுல என்னைக்காவது ஏன் பக்கம் உன் விரல் திரும்பிச்சு, அன்னைக்குதான் உன் வாழ்க்கையோட கடைசி நாள். இத புரிஞ்சுக்கிட்டு நீ போயிட்டு வா. ஓ, தாயம். முதல்ல ஒரு தாயம் போட்டு அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா. என்ன சொல்லி வந்தா? இந்த கிராமத்தை தத்தெடுக்க போறதா வந்தா. வந்த ஒரே வாரத்துல மொத்த குடும்பத்தையும் அவ பக்கம் திருப்புனா. அது அவ பரமபதத்துல விழுந்த 12. ஆறு விழுந்திருக்க.
ஏமா என்னம்மா? அந்த பாம்பேக்காரி விளையாட்ட நான் ஆடி பாத்துக்கிட்டு இருக்கேன்டி. மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லம்மா. அதான் வக்கீலே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல.